ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாழ்க்கையில் நாம் பல வரலாற்று சாதனைகள் சரித்திரம் படைச்சதற்கு சில மோசமான சோதனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் கடந்து வந்திருப்போம். ஸோ அதுக்கான வெற்றி தத்துவங்கள், வாழ்க்கை தத்துவங்கள் நாம் இப்போ பார்க்கலாம். நீ வெற்றிக்காக போராடும்போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். ஸோ வாழ்க்கைக்கான தத்துவங்கள் நண்பர்களே. சிறந்தவனாக இரு, சிறந்ததை வைத்திரு, சிறந்ததை செய். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. போகும்போதே என்னை ரசித்து கொண்டே போ, திரும்பி வரமாட்டேன் உனக்காக. இப்படிக்கு வாழ்க்கை. வாழ்க்கை தரும் பாடம் எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை. கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல, பார்ப்பவன் பிழை. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிக மிகச் சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உறவு. புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை நண்பர்களே. உங்கள் புன்னகையில் உள்ள சோகத்தையும் கோபத்தில் உள்ள காதலையும் மௌனத்தில் உள்ள காரணத்தையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உங்கள் அன்புக்கு உரிமை உடையவர். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. ஒருவரின் அருமையை அவர்களை பிரியும் தருணத்தில் மட்டுமே உணர முடியும், நினைவுகளின் துணையோடு. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம். என் அன்பு சொந்தங்களே, எதுவும் உயர்ந்தது 2 முறை கிடைப்பதற்கு முன்பு, தவறவிட்ட பின்பு. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும். மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை முட்டாள்கள் கண்களிலும் அறிவாளிகள் புன்னகையிலும் மறைத்துக் கொள்கிறார்கள். உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும். எனவே சிறந்ததையே எண்ணுங்கள் நண்பர்களே. அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. நமது சொல் அல்லது செயலுக்கு மூலகாரணியாக இருப்பது நம் எண்ணமே. உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாயிரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்து. குழந்தைகளின் புன்னகை என்றும் அருமருந்து. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். நீ சிரித்துப்பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். தவறு செய்வது மனித இயல்பு. நாம் ஒரு தவறை செய்யும் போது அதை நியாயப்படுத்தக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது, பிறரை குற்றம் சாட்டக்கூடாது, அதை மீண்டும் செய்யக்கூடாது. பிறகு என்னதான் செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கோருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தவறே செய்யாத மனிதன் இல்லை. தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறர் செய்த தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவுமே இருக்க விரும்புகிறான். அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம்,
ஆனால் முட்டாள்களுக்கு அனுபவமே அதிகம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். இப்படிக்கு புத்தகம். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு. ஒருவரை பின்பற்று, ஆனால் ஒவ்வொருவரிடம் இருந்து கற்றுக்கொள். இருளை தூற்றுவதற்கு பதில் அகலை ஏற்றுங்கள். வீரனை போரிலும், யோக்கியனை கடனிலும், மனைவியை வறுமையிலும், நண்பனை கஷ்ட காலத்திலும் அறிந்து கொள்ளலாம். வாழ பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். பணத்தின் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும்போதுதான் தெரியும். சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான். கீழே விழாமல் இருப்பது பெருமை இல்லை, விழுந்த பொழுதெல்லாம் எழுந்திருப்பதே பெருமை. இதயத்தில் காதல் கொள், கண்களால் அல்ல. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சில பாடல் வரிகளில் கூட நம்ம கேட்டிருக்கலாம். ஸோ புகழ், கல்வி, வலிமை, வெற்றி இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். ஸோ நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே எனது தலைச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு டைம் சொல்லியிருப்பார். இது ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். ஸோ நமக்கு நெருக்கமானோர் நம்முடன் பேசாத போது ஏற்படும் வலியை விட அவர்கள் மற்றவருடன் நெருக்கமாக பேசும்போது ஏற்படும் வலி அதிகம். கஷ்டப்படுறவங்கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவங்கிட்ட தோல்வியே இருக்காது. சந்தோஷத்தை தான் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னு வந்தால் தனியாக நின்று ஜெயிக்கிறவன் தான் மனுஷன். என் அன்பு சொந்தங்களே, வாழ்க்கையில் 2 விஷயத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர். இன்பத்தை இன்பாக்ஸில் வை, கவலையை அவுட்பாக்ஸில் வை. புன்னகையை சென்ட் பண்ணு, கோபத்தை டெலீட் பண்ணு. மனதை வைப்ரேட் செய்து பார், வாழ்க்கை தானாக ரிங்டோனாக மாறும் நண்பர்களே. ஸோ எல்லோரும் ஜெயிப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.